தமிழ் சினிமாவுல முக்கிய நடிகராக இருப்பவர் தான் விஜய் அவர்கள். 30 வருடங்களுக்கு மேல சினிமாவுல நடிச்சிட்டு இருக்காரு. தற்போது அரசியல்வாதியாகவுமே மாறி இருக்காரு. இவர் அரசியலுக்கு சென்றுவிட்ட நிலையில அவர் நடித்திருக்கும் கடைசி திரைப்படம் தான் ஜனநாயகன். அதிரடி ஆக்ஷன் மற்றும் அரசியல் கலந்த திரைப்படமாக இந்த ஜனநாயகன் திரைப்படம் உருவாகி இருக்கு. ஆனால் இந்த திரைப்படம் சென்சார் பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கான். தணிக்கை சான்றிதழ் கொடுக்கும் நேரத்துல படத்தை கிடப்புல போட்ட தணிக்கை வாரியம் படத்தை மீண்டுமே மறு தணிக்கை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்ல அதிர்ச்சி அடைந்த தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்குமே தொடர்ந்தாங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கா. நேத்து கூட இந்த வழக்கை விசாரித்த நீதிபதியில தீர்ப்பை குறிப்பிடாமல் வழக்கை தள்ளி வச்சிருக்காரு. எனவே எப்போது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாத நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் களமிறங்கியிருப்பது கோலிவுட் வட்டாரங்கள்ல பரபரப்பாகவுமே பேசப்பட்டு வருது. ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்துல கேரளாவில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முடித்த கையோடு சென்னையுமே திரும்பி இருக்கார். சென்னை திரும்பிய உடனேயே தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணியிருக்காராம். மீட் பண்ணது மட்டுமல்லாமல் அவருக்கு இருக்கிற ஒரு சில இன்ஃபுளுன்ஸ் வைத்து இந்த பிரச்சனையை முடிக்க பிளானுமே போட்டிருக்காங்க. சோ அதி தீவிரமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதால கூடிய விரைவிலேயே இதற்கு தீர்ப்பு கிடைத்து ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிவிடும் அப்படின்னு ரசிகர்களுமே நம்பிக்கை வகிக்கிறாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.